ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஓம் சரவணபவ. ஓம் ஜெய் வராகிதாயே போற்றி. வராகி அம்மனின் துணையோடு முருகப்பெருமானின் அருளோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். கடைசி காலம் வரைக்கும் நம்ம கடன் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் சரி, நம்ம கையில் காசுங்கிறது தங்க மாட்டேங்குது. அதற்காக நம்ம ரொம்பவே கஷ்டப்படுறோம். நம்முடைய வறுமையெல்லாம் நீங்கி பணம் பெருகுவதற்கு ஒரு எளிமையான ஒரு வழிபாடு மிக மிக எளிமையானது அப்படின்னு சொல்லலாம். தேவைக்கு அதிகமாக வருமானம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தை நம்ம சந்தோஷமாக வாழலாம். கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் தேவைக்கு அதிகமாக வருமானத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. ஒருவேளை நம்முடைய தாத்தா, கொள்ளு தாத்தா அவங்க ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்ல சுகமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி எந்தவித சொத்துமே இல்லை. நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம வாழ முடியும். நம்ம கை கொண்டு நம்ம கையை ஊனி தான் கரணை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம உழைச்சால் மட்டுமே நமக்கு காசு கிடைக்குங்கிற சூழ்நிலையில் எப்படி நம்ம ஒரு சுகமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்? அப்போது அந்த மாதிரி உள்ளவங்களாம் ஏதாவது ஒரு கடனை வாங்கி தான் அவங்களுடைய வாழ்க்கையை ரொட்டேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தில். நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோம். நம்முடைய பிள்ளைகளாவது, நம்முடைய அடுத்த சந்ததியாவது அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். அவங்க கஷ்டப்படாமல் வாழணும். அதற்கு நம்ம இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யலாம். கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கும் பணப்பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கும் இது ரொம்பவே நமக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மிக மிக எளிமையான ஒரு வழி இது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சின்ன தொட்டியில் ஒரு கற்பூரவல்லியை நீங்கள் வளர்க்கணும். கற்பூரவல்லி செடியிலிருந்து ஒரே ஒரு காம்பு எடுத்து, ஒரு கிளை எடுத்து நீங்கள் ஒரு தொட்டிலையோ அல்லது மண்ணிலையோ நீங்கள் சொருகி வச்சு தண்ணி தெளிச்சிட்டு வந்தாலே போதுங்க. அது நல்லா தழைச்சி அழகாக வளர ஆரம்பிக்கும். அதே போல் இது எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்துக்கு சிறந்ததோ மருத்துவத்திற்கும் ரொம்பவே சிறப்பான ஒன்று. இந்த இலையோட அந்த வாசத்தில் ஒரு நல்ல சக்தி இருக்குது. பணத்தை சேர விடாமல் தடுக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையுமே இந்த வாசம் விரட்டி அடிக்கும். ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டிற்கு பாதுகாப்புன்னே சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது நம்ம ரொம்ப லேசாக நினச்சிட்ருக்கோம் இந்த கற்பூரவல்லி இலையை. அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு கற்பூரவல்லி இலையை ஒரே ஒரு இலையை அது மேலே வைங்க. பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை இந்த இலை மேலே வச்சு நீங்கள் ஏற்றி விடுங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை உங்கள் வீடு முழுவதும் பரவும். வீடு முழுவதும் காட்டுங்க. அந்த புகையை காட்டி முடிச்சுட்டு அந்த பூஜை அறைகிட்ட வெளியில் உட்காந்துட்டு உங்கள் கையில் உள்ள தட்டை வச்சுட்டு அது முன்னாடி கொஞ்சம் உட்காருங்க. அப்படியே உட்காந்துட்டு உங்களோட கடன் சுமை தீரணும், வருமானம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதை தினமும் காலையில் எழுந்து இந்த கற்பூர ஆராத்தியை வீடு முழுவதும் காட்டுங்க. இந்த கற்பூரத்தின் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதுக்கு முன்னாடி உட்காந்து கடன் தீரணும் அப்படிங்கிற வேண்டுதலை நீங்கள் வச்சாலே உங்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும். தினமும் உங்கள் வீட்டில் இந்த நட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த செடிக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றும்போது ஒரு 2 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் உங்கள் கடன் சுமையை அந்த செடிகிட்ட சொல்லி தண்ணீரை ஊற்றுங்க. இயற்கையாகவே இந்த செடிக்கு நம்ம பேசக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய சக்தி இருக்குது. நீங்கள் பேச பேச அந்த செடியும் வளர வளர உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், கடன் சுமை படிப்படியாக குறையும். உங்கள் வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடிய இந்த செடியிலிருந்து இலையை பறித்து நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல பலனை நீங்கள் உணரலாம். ஒரு முறை நீங்கள் செய்யும்பொழுது அதோட பாசிட்டிவிட்டி, அதோட வைப் உங்கள் வீடு ஃபுல்லாக இருக்கிறத நீங்கள் நல்லா உணரலாம். நல்ல ஒரு இறை சக்தி கிடைக்கும். நம்ம ஒரு நாள் நம்ம செஞ்சிட்டோம், ஓகே அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. 48 நாள், ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி 48 நாள் நீங்கள் செய்யணும். நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா இதோட பெனிஃபிட், இதோட ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். இதனால் நம்ம வீட்டிற்கு நல்லது நடக்குது அப்படின்னு தெரியும் பொழுது நீங்கள் தொடர்ந்து இதை ரெகுலராகவே நீங்கள் செஞ்சுட்டு வரலாம்.
காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கேற்றி இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். இதோட பலன் அபரிவிதமானதை உங்கள் கண்கூடாக நீங்கள் உணர்வீங்க. ரொம்பவே விசேஷமானது. நம்ம இதை வந்து ரொம்ப லேசாக நினைக்கிறோம். எங்கள் சைட்லலாம் பார்த்தா ஓமவல்லி வந்து குப்பையிலலாம் போட்டு நட்டு அப்படியே தானாகவே கிளம்பி கிடக்கு. அதோட பெனிஃபிட்டே அவங்க மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதோட மருத்துவ குணமும் ஏராளம். அதோட ஆன்மீக சார்ந்த ஒரு விஷயமும் ஏராளம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர்ந்துட்டாலே அதை மக்கள் விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட். இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த ஓமவல்லியோட பலன் வந்து எங்கே பார்த்தாலுமே நல்லா பரவுது. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போதே அடுத்தவங்க அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணும்போது அடுத்தடுத்து அதோட பெனிஃபிட்ஸ், அதோட பயன்கள் எங்கே பார்த்தாலும் பரவுது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. இதோட பலனை ஒரு முறை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அதை நம்ம விடவே மாட்டோம். இந்த இலையை நமக்கு வந்து கடன் சுமை குறைஞ்சு பணவரவு அதிகரிச்சுட்டாலே போதுங்க. நிச்சயமாக நாமும் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களாக மாறலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செய்து பாருங்கள். நீங்கள் வந்து தினமும் அதிகாலையில் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. இதோட நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடியதை உங்கள் கண்கூடாக நீங்களே உணர்ந்து எனக்கு கமெண்டில் சொல்வீங்க. ஓம் சரவண பவ. வராகி அன்னையின் அருளாலும் முருகப்பெருமானின் கருணையாலும் உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி.